எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா? பீட்ரூட் சட்னி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 50 கிராம் கடலைப்பருப்பு எண்ணெய் சேர்க்காம லைட்டா நிறம் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பை வறுத்து எடுத்த அப்புறமா அதே கடாயில் 20 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்திட்டு அது கூடவே எண்ணெய் காய வேண்டிய அவசியம் கிடையாது. 50 கிராம் பீட்ரூட் சேர்த்தி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல வதக்கணும் அப்படின்னா பீட்ரூட் நமக்கு நல்லாவே வதங்கிடும். இப்போ பீட்ரூட்டையும் வதக்கி நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதே எண்ணெயில் 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பெரிய வெங்காயம், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கலாம். கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய், நான் 6 காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கிறேன். நல்லா வதக்கிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கணும் அப்படின்னா போதும், நல்லா வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், தேங்காய் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்திட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்டியான பீட்ரூட் சட்னி ரெடி.